பொண்ணுக்கு வந்து 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இல்லை ராகுவோ இல்லை செவ்வாயோ இல்லை கேது பார்க்கணும் இருக்குதுன்னா அதற்கு அதே போல் வரனை இணைக்கணுன்றதும் கிடையாது. பொதுவாக ஒரு பெண்ணுக்கு வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆணுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திருமணம் பண்ணலாம். இது பாதிப்பு கிடையாது. அதே போல் வந்து 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அது கூடுதலான தோஷமாக இருக்கலாம். அதே போல் 2, 4, 12 செவ்வாய் இருந்ததுன்னா அது குறைவான தோஷம்தான். இதுக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஈடுகட்டக்கூடாது. 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருந்தால் அது நம்ம செவ்வாயை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். 8ஆம் இடம்ன்றது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னா நம்ம அதை ஆய்வு பண்ண வேண்டும். ஏன்னா 8ஆம் இடத்தினுடைய அதிபதியை ஆய்வு பண்ண வேண்டும். 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, அதே போல் செவ்வாய் என்ற நட்சத்திரமும் நம்ம ஆய்வு பண்ண வேண்டும். அந்த பாவத்தை ஏதோ ஒரு வகையில் குரு அல்லது வளர்ப்பறை சந்திரன் அல்லது சுக்கிரன் இந்த கிரகமெல்லாம் பார்வை இருந்தாலும் அது பாதிப்பு இல்லை. அப்போ 8 செவ்வாய் இருந்ததுன்னா அது முழுமையான தோஷம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ முதல்ல உங்களுடைய இந்த வீடியோ எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே போல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அத்தனை பேருமே வந்து தோஷம் முழுமையாக எடுத்துக்க வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் சந்தேகம் இருப்பின் வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9489809894 என்ற நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நேரில் வரலாம். நன்றி.